ஹர்திக் பாண்டியா த ஸ்கேமர் கேப்டனாக என்ன பண்ணியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் பார்க்கலாமா? 2023 எண்ட் ஆஃப் த சீசனில் ட்ரேட் ஆகி இங்கே வந்தார். யாருன்னா மவுர் பக்சர்ன்ற ஒரு புறம்போக்குனால தான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ டில் நவ் 2024 உடன் ஸ்பூன் 10th பிளேஸு, மொத்தம் 4 வின்னு 14 மேட்ச்சில். ஓகே, 2025 அண்ட் ஆஃப் டு ரீச் த பிளே ஆஃப்ஸ். ஓகே, 8 வின்ஸ் டோட்டலாக. ஃபஸ்ட்டு பிளே ஆஃபோட ஃபஸ்ட்டு இதில் வின் பண்ணி எலிமினேட்டரில் செமிஃபைனல்ஸில் வெளில போனாங்க. ஓகே, 8 வின்ஸ் 12. இந்த வருஷம் 9 மேட்ச் ஆடிருக்கோம், 2 வின்னு. ஓகே, ஸோ எல் கிளாசிக்ன்ற ஒரு ரைவல்ரியை ரோஹித் சர்மா க்ரியேட் பண்ணியிருந்தார் அன்லஸ் அன்டில் 2023. ஓகே, 2023 ரோஹித் சர்மா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த டீமை கலைச்சி போட்டு இந்த பன்னாடைக்காக ஒரு டீமை கலைச்சி வாங்கினார். அவனுங்களாம் இப்போ கலக்கிட்டு இருக்காங்க. யார் யாருன்னா டிம் டேவிடு, ரொமாரியோ ஷெப்பர்ட், டெவால் பிரவிஸ், ட்ரிஸ்டன் சப்ஸ். இவங்க எல்லாருமே நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. கரெக்டாக? ஓகே, ஃபைன். சரி, ஆக்ஷனில் எப்பயுமே நல்லா எடுப்பீங்க, ஆக்ஷன்லேயும் சொதப்புறீங்க. ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் எல்லாம் திரும்பி எடுத்து ராசிக்காக பார்த்தான்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா உங்கள் கேப்டன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. 3 வருஷம் கொடுத்தீங்க, 2.5 வருஷம் ஆயிருக்கு. மொத்தமாகவே எத்தனை வின் பண்ணியிருக்கான்? 14 வின்னு. ஒரு வருஷம் தான், ஒரு வருஷத்துக்கு 2 மேட்ச் 3 மேட்ச் அப்படி வின் பண்ணுறான். ஆவரேஜாகவே அவன் பேட்டிங்லேயும் ஒரு சொதப்பல் தான். 1ஆம் நம்பர் சொதப்பல் பேட்டிங்கில். ஒரு சீசன் தான் நல்லா ஆடினான், லாஸ்ட் சீசன் மட்டும் கொஞ்சம் ஆடினான். ஓகே, ஐசிடிக்கு அவன் பயங்கரமான பிளேயர்ப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அவன் ஆட மாட்டான்லாம் சொல்ல, ஓரளவுக்கு ஆடுறான். அதுவும் மெனோஸ் டீம் கூட. சம்டைம்ஸ் இல் பெர்ஃபார்ம் இன் பிக் மேட்சஸ். போலிங் இதுதான், எக்ஸப்ட் ஃப்ரம் த 2023 வேர்ல்ட் கப், 2024 T20 வேர்ல்ட் கப். அது இந்த அடி தான் வாங்கினார். கேப்டன்சி எடுத்ததுலேருந்து ஒன் சைடாக ஜெயிக்கிறான். ருத்ராஜ் அகெயின்ஸ்ட் மும்பை சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணுறான். காரணம், மற்ற டீம் கூட பெர்ஃபார்ம் பண்ண காரணம் ஏன்னா அவனுக்கெல்லாம் 180 ப்ளஸ் அடிச்சிருவாங்க. 180 ப்ளஸ் அடித்தா சென்னைக்கும் வராது, இவனுக்கும் பேட்டிங் ஆட வராது. நான் சொல்கிறது பொய்யா இருக்கலாம், என்னடா அவன் ருத்ராஜை போட்டு இப்படி சொல்கிறானேன்ட்டு. வேணால் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்கள். 180 ப்ளஸில் ருத்ராஜோட சேஸில் ருத்ராஜோட ஆவரேஜை மட்டும் பாருங்கள். நான் சொன்னது தப்புனா ஓகே நீங்கள் சொல்லலாம். 160 பிலோ 180னா சூப்பராக ஆடுவான். ஏன்னா இஸ் அ டிப்பிக்கல் ஓடிஐ பிளேயர். ஓகே, ஸோ ரொம்ப டெரிஃபிக்கான பயமுத்துற பிளேயரில் இல்லை. பட் அகெயின்ஸ்ட் மும்பை இஸ் டூயிங் குட். நான் அதை அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இவனை பற்றியே வருவோமே. ஆட்டிடியூட் காட்டுறேன், சரி. பிளேயர்ஸை ஒழுங்காகவும் உனக்கு பவுலர்ஸ்க்கு எப்படி எந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு எந்த மாதிரி பவுலர் கொடுக்கணும்னு தெரில. உள்ளேருந்து நேற்று கசன்ஃபருக்கு போலிங் கொடுங்கட்டு ரோஹித் சர்மா சொல்கிறான்டா. அப்போ தான்டா நீ ஊர்வில் பட்டேலுக்கே கொடுக்குற. ஏன்னா ஸ்பின்னர் ஃபிங்கரு இந்த பிச்சில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியுது. சரி, கொடுத்த. நீ நேற்று டிஃபெண்ட் பண்ணுறது லோ டார்கெட்டை. ஸோ அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? லோ டார்கெட் டிஃபெண்ட் பண்ணால் அட்டாக் பண்ணியிருக்கணும். கார்த்திக் சர்மாவும் ருத்ராஜ் கேகோடும் ஸ்பின்னு நல்லா ஆடுவாங்க. கிறிஸ் பகத்து பவர் பிளே பவுலர் கிடையாது. சரி, நீ தான் போலிங் ஆல்ரவுண்டர்னு நீ சொல்லிக்கிறல, ஓவர் ஒழுங்காக போடுறியா? இல்லை, ஃபுல் லென்த்து ஸ்லாட்டில் போட்டுன்னு இருக்க. அட்லீஸ்ட் கிறிஸ் பகத்தை கான்ஃபிடென்ஸ் கொடுத்து பேக்கப் பண்ணி போட வச்ச. இல்லை, மிடில் ஓவர்ஸில் நீ ஸ்பின்னு ஒரு ஓவர் கொடுத்துட்டு அடிக்கிற மாதிரி ட்ரெண்ட் போல்ட் அப்பயே கொடுத்துருந்தனா விக்கெட் ஆச்சு விழும். அதுவும் பண்ண மாட்டேற. ஆனால் ஆட்டிடியூட் மட்டும் சொல்கிற. இட்ஸ் நாட் அ டே, இட்ஸ் நாட் அ நைட், இட்ஸ் ஃபார் த சீசன். சீசனே காலி, எனக்கு ஏற்ற மாதிரி சீசன் இல்லைன்ற. நீ கேட்ட டீம் தான்டா, நீ தான்டா கேட்டிருக்க அந்த டீமை. நீ தான் ஷார்துல் தாக்கூரை பேக் பண்ண, நீ தான் எல்லா பிளேயர்ஸும் பேக் பண்ண. யாரை குறை சொல்ல போகிற? யார் மேலே இப்போ தப்புன்னு சொல்ல போகிற? நீ ஒழுங்காக நீ எதனா ஒரு மேட்ச் ஒழுங்காக வர்றியோ? உன் ஆட்டிடியூடுக்கும் உன் பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காங்கண்ணா சொல்லு. போய் கத்துற. பும்ராவோட வேர்ஸ்ட்டு இது ஒன்றில் தான் பார்க்குறோம். சரி, ஆஃப்கோர்ஸ் நான் சூரியகுமார் யாதவெல்லாம் எதுவும் சொல்ல. பும்ராவுக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு உனக்கே தெரியும். லாங் சீசனாக ஆடிட்டு வரான். ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு எப்படியே நீ தோக்கிறன்னு தெரிஞ்சு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கிற கிரிக்கெட் அனலிட்டிக்ஸ் எல்லாருமே சொன்னாங்க மும்பை வின் பண்ணுவாங்க. நானும் ஒரு மன ஆறுதலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற டீமுக்கு சொல்லுவோம் மும்பை வின் பண்ணுவோன்ட்டு. எனக்கு ஷோர் ஷார்ட்டாக தெரியும் மும்பை இந்த தடவை குவாலிஃபை ஆகாதுன்ட்டு. ஆனால் இவ்வளோ ஒஸ்ட்டாக வச்சிருக்கூடாதுரா. ஏன்னா லாஸ்ட் 7 மேட்ச்சில் 6 மேட்ச் தோற்றுருக்கீங்க சிஎஸ்கே கிட்ட. எங்கே இருந்த ரெக்கார்டு 19-12 இருந்தது. 19 இருந்தீங்க, 7 மேட்ச் லீடிங்கில் இருந்தீங்க, அப்படியே கொடுக்குறீங்க. கேட்டால் இவன் கேப்டன். இப்போ நான் இவன் எதனா சொன்னேன்னா தோனி ஃபேன்ஸ் எல்லாம் அவன் தோனியை பிடிச்சி இதெல்லாம் பண்ணலடா. தோனி ஃபேன்ஸ் வேணும்டா அவனுக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு. அவன் அதனால தான் அவனை காக்கா பிடிக்கிறானா.
உடனே இது தெரியாமல் ஹர்திக் பாண்டியா என்ன தெரியுமா, பயங்கரமான ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் குஞ்சை பிடிச்சி கடிப்பானுங்க. நான் என்ன சொல்கிறேன், குஜராத் டைட்டன்ஸு இன்ன வரைக்குமே ஒஸ்ட்டு பொசிஷன் போனதே இல்லை. ஓகே, அவன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இன்னமும் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கானுங்க. எது 3 பிளேயரை வச்சு. நீ வந்து அவங்க டீமுக்கு இருக்கணும் இல்லை, அவனுங்க கோச்சே பெட்டர் எனஃப் தான். அவன் தெவாட்டியாவை பேக் பண்ணுறான். மிடில் ஆர்டர்லாம் அங்கே ஷாருக்கான் ஸ்கேம் தான். ஓகேவா? ஆனால் அந்த டீமை வச்சு அவன் வந்து உடன் ஸ்பூன் போல உன்ன மாதிரி. ஓகே, நீ வந்த உடனே இந்த டீமுக்கு என்ன பண்ண, இன்டர்வியூ கொடுக்குற மும்பை மாதிரி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுன்ட்டு பிடிங்கிறதுக்கா நீ உன்னை எடுத்தாங்க 2015. நீ என்ன பிடிங்கிட்டு இருந்த டிராக்டரில் மேட்ச் போய் பார்த்துட்டு இருந்தியா? உன்னோட ஹார்ட் ஒர்க்லாம் ஓகே, எப்படி உனக்கு வாய் கூசாமல் போயிட்டு நீ அந்த வாரம் சொல்கிற சென்னை வந்து என்விரான்மெண்ட் வச்சுருக்க. டேய், அப்போ இருக்கிறதுலே ஸ்ட்ராங் டீம் சென்னை, அதை பீட் பண்ண கூட ஒரே டீம் மும்பை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, சென்னையோட டீம் வந்து தோனி ப்ரைமில் வந்து அப்படி ஒரு ஃபினிஷரு, பிரெண்டன் மெக்லம், டேன் ஸ்மித், சுரேஷ் ரெய்னா, இவங்க எல்லாருமே நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சீசன் ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகே, உடனே வந்து டேடிஸ் ஆர்மியாக இருக்கும் போது கூட அவங்க கப் அடித்தது காரணம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் கேலிபர் உள்ள பிளேயரை வச்சுருந்தாங்க. ஷேன் வாட்சன், டுவைன் பிராவோ, அம்பத்தி ராய்டு, இவங்க எல்லாருமே நல்லா ஆடுற பிளேயர். ஓகே, ஸோ உடனே வந்துட்டு அவங்க வந்து பெஸ்ட் டீம் வச்சிடலாம் இல்லை, நல்ல டீம் தான் வச்சுருந்தாங்க. இங்கே உருவாக்கினான் ரோஹித் சர்மான்னு சொல்லி ஒருத்தன் எம்பையரை பில்ட் பண்ணான். தோனியோட பெரிய கேப்டன்லாம் கிடையாதுப்பா ரோஹித் சர்மா, நான் சொல்கிறேன். ஆனால் கிவன் இஸ் பெஸ்ட். ஓகே, நான் பார்த்துருக்கேன் 2038 நான் மும்பை இந்தியன்ஸை ஃபாலோ பண்ணுறேன். 2010 ஃபைனல்ஸ் லாஸ் பண்ணோம். ஆஃப்டர் 2013 ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணோம். அதுக்கப்புறமா மும்பையோட எரா ஸ்டார்ட் ஆச்சு. 2021, 2022 விஆர் 2023 3 வருஷத்தில் 2 வருஷம் ஃபஸ்ட்டு சீசன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதில் ரோஹித் சர்மா கிட்ட ப்ரைம் பவுலர்ஸ் யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு பவுலராச்சும் வேணும். கொடுத்த பவுலர்ஸு கிறிஸ் ஜார்டனு, ஜேசன் பெகரண்டாஃப் எவனா கொடுத்தாங்க. பட் அதை வச்சு ஒரு வருஷம் பிளே ஆஃப் போனான். அந்த பிளே ஆஃபும் வின் பண்ணியிருப்பான். ஒரு மேட்ச்சு சுக்மன் கில்லோட கேட்சை டிம் டேவிட் விட்டுருவான், அந்த மேட்ச் போயிடும். இல்லைனா அந்த மேட்ச் 200 கிலோ சுற்றி மேட்ச்சை முடிச்சிருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கான், இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு தெரியலையா? உங்கள்கிட்ட கேப்டனே இல்லையா? வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் ஒருத்தருக்கான். ஃப்யூச்சரில் ஒருத்தனை தான் கேப்டனாக வேணுன்னா திலக் வர்மாவை கேப்டனாக போடுங்களேன். இல்லை வேறு பிளேயர் இல்லையா? ஆயுஷ் மாத்திரை உங்கள் டீம் தானே. சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அவனுங்க உங்கள் டீமில் எடுத்துருக்கணுமா இல்லையா? அதுவும் பண்ணல. இவனை கட்டின்னு அழுதுருந்தீங்கன்னா டீம் அழகாக அடித்து நல்லா ஒரு வாரமாக உட்கார வச்சு நலங்கு வச்சுருவான். இதுதான் நடக்கும். ஸோ நான் சொல்கிறது எதனா ஒன்று தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் போய் ஸ்டாட்ஸை பார்த்துட்டு வாங்க. பிஃபோர் ரோஹித் சர்மா, ஆஃப்டர் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி மட்டும் சும்மா ஒரு ஸ்டாட்ஸ் போட்டு பாருங்களேன். அவன் என்ன பண்ணியிருக்கான் டீமுக்கு, லெகசி என்ன பண்ணுறான், அவனோட ஒன்றும் இல்லை. அவன் மேட்ச்சுக்கு பாருங்கள், எவன் வந்து ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்கோ அந்த விஷயத்தில் அந்த பவுலர் கொடுக்கவே கூடாது. ஆர்சிபி கிட்டே வந்து சாண்ட்னர் பவர் பிளே பவுலரே கிடையாது. பவர் பிளேயில் கொடுத்து சாண்ட்னரை அடிக்க வச்சுருவோம். அடுத்த 3 வாரம் வந்து கம்பேக் பண்ணுவான். ஓகே, ரஜத் பட்டிடாருக்கு வந்து ஊருக்கே தெரியும் ரஜத் பட்டிடார் இஸ் டூயிங் வெல் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னுன்ட்டு. மயங்க் மார்க்கண்டே கூட்டின்னு வந்து அடிச்சு மயங்க் மார்க்கண்டேக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அவ்வளோதான், அதான் லாஸ்ட் மேட்ச்சு. ஃபினிஷர்ன்னு வந்தடா, நல்லா சூப்பராக ஃபினிஷ் பண்ணுற. உனக்கு இழவு கர்மாந்திரம் பேட்டிங்க்கு பால் நிறைய தேவைப்படும்னா முன்னாடியாச்சும் இறங்கி தொலை. இல்லை ஸ்விங் பால் ஆட தெரியாதா, பவர் பிளேக்கு அப்புறம் இறங்கி தொலை. அதையும் பண்ண மாட்டேன். ஆனால் இவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துடுறானுங்கப்பா ஒரு சில பேர். எனக்கு அது மட்டும் ஒன்றும் காண்டாகுது. ஹர்திக் பாண்டியா இல்லை ப்ரோ, டீம் ஒழுங்காக இல்லை. டேய், எந்த டீமுமே ஒழுங்காக ஆடல தான்டா. சிஎஸ்கேவும் இப்படி தான்டா இருந்தானுங்க. டீமாக மேனேஜ்மெண்ட்டாக ஒரு கேப்டனுக்கு மரியாதை கொடுக்குறானுங்களே. நீ கேப்டனாக என்ன பண்ணுற? நான் சொல்கிறேன், எதனா ஒரு விஷயம் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை நான் சொன்ன ஸ்டாட்ஸ் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அழகாக கிரிக் பஸ்லேயோ இல்லை கிரிக் இன்ஃபோலையோ சும்மா சாட் ஜிபிடிலே போட்டு பாருங்கள், அதுவே உங்களுக்கு காட்டும் இவன் என்னத்தை நொட்டியிருக்கான் அப்படின்ட்டு. ஃபார் தயவுசெய்து மும்பை மேனேஜ்மெண்ட் யாருன்னா பார்த்தீங்கன்னா கேப்டன்சி அவனை வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. அவனை வெளில விடலனா கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. இம்பேக்ட் சப்பாக யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். அவன் வந்து இம்பேக்ட் சப்பே போதும், சரியா? ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இருக்கிற எல்லா மேட்சையும் மும்பை தோற்றா நல்லா தான் இருக்குன்னு தோணுது. தோற்றா தான் அப்போ தான் இவனுக்கு வந்து
அசிங்கப்பட்டு எப்பா நீ 3 வருஷம்லாம் ஒன்றும் கிழிக்க தேவையில்ல, நான் கேப்டன்சி மாற்றிக்கிறேன்னு மாற்றுவாங்க. இல்லைன்னு வையேன் அடுத்த ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சா வைங்க, நல்லா பண்ணிட்டாருப்பா பாண்டியா அப்படின்றோம். அது தேவையில்ல எனக்கு. என் டீம் வந்து இதில் உட்டன்ஸ் முன்னே போட்டோம், 10th பிளேஸே போட்டோம். தயவுசெய்து வந்து கேப்டன்சியை மாற்றுங்க. மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பேஜ் எதனா இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. பை கைஸ்.